வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே குயவனே குயவனே பாடைப்பெண் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி நீர் பார்க்கிறீர். உமது கருணை மிகுந்த பார்வையில் எங்களுக்கும் இடம் கிடைத்திருக்கிறது. எங்கள் மீதும் நீர் தயவு கொண்டுள்ளீர் என்பதை நாங்கள் நினைத்து நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை அறிகிற, உம்மை தேடுகிற, உம் பாதம் அமருகிற ஒரு உன்னத பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காய் உமக்கு நன்றி. எங்களை முழுவதும் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லா ஜெப கருத்துக்களையும் நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். இந்த நாளுடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் சங்கீதம் திருப்பாடல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில பலவிதமான தேடுதல்களின் மத்தியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், அநேக காரியங்கள் எனக்குரியது, நான் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் என்னுடையதாய் மாற்றிக் கொள்வேன் என்பதை மனதிலே வைத்துத்தான் ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் கொஞ்ச காலம் போகும் பொழுது இவை எதுவுமே தனக்குரியது அல்ல என்பதை அவன் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவன் இழந்து போகிறான். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் கடந்த வாரத்திலே நானும் பிரதரும் ஒரு இல்லத்திற்கு போயிருந்தோம். அந்த இல்லத்துக்கு போயிருந்த பொழுது அந்த வீடானது நல்ல பிரம்மாண்டமாக புதிதாக கட்டப்பட்டு இருக்கிறது. பழைய வீட்டை இடிச்சிட்டு நல்ல பிரம்மாண்டமாய் கட்டி இருக்கிறார்கள். அங்கே இருந்த அந்த வீட்டில் ரெண்டு பேர் நாங்கள் அவர்களை சந்தித்த பொழுது அந்த 2 பேரும் அவர்கள் எங்களை உபசரித்தார்கள். நல்ல அன்புக்குரியவர்கள். ஆனா எங்களோடு கூட அவங்க ஒவ்வொரு காரியமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க ஒவ்வொரு நேரமும் ஜெபிப்போமா அப்படின்னு கேட்போம்.
உடனே உட்காருங்க, இந்த இருங்க அப்படின்ட்டு அந்த அம்மா ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க. அதே போல அடுத்து அந்த ஐயா ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட்லாம் மாட்டி இருக்கிறாங்க. அப்ப அந்த ஐயா சொல்றாரு, மேல 4 பெட்ரூம் இருக்கு, கீழே 4 பெட்ரூம் இருக்குது அப்படின்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிரதரை மெல்ல சொல்றேன், நமக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க. அப்ப நான் எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, இல்ல கொஞ்சம் உட்காருங்க. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடிந்தது என்றால், ஐயா கொஞ்சம் உட்கார்ந்து பேசு, ரூம் போட்டு பேசுவோம். சாப்பாட்டுல இருந்து எல்லாம் கூட உனக்கு நான் என்ன செய்யறேன், ஃப்ரீயாவே கொடுக்குறேன். கொஞ்சம் எங்க கூட இருப்பா, கொஞ்சம் எங்க கூட இரு. நாங்க பேசின பொழுது எங்க வீட்டுல வேற யாரும் இல்லையா, ஒரு பையன் அமெரிக்கால இருக்கிறான், ஒரு பொண்ணு அங்க இருக்கிறா, ஆனா நாங்க 2 பேரும் தான் இருக்கிறோம்பா. சொல்லும் போதே அர்த்தம், அடுத்த வார்த்தையினுடைய ஆழத்தை புரிய முடியுது. கொஞ்சம் நீங்களும் இருங்கப்பா, வந்தா எப்பனாலும் வேற எங்க தங்கிடாதீங்க, இங்க வாங்க, நம்ம வீடு ஃப்ரீயா தான்ப்பா இருக்கு. ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன், உங்களையும் யோசிக்க அழைக்கிறேன். இப்ப இவர்களுக்கு எல்லாவற்றை விட எது முக்கியமாக இருக்கிறது? யாராவது வேண்டும். எதற்கு வேண்டும்? ஆறுதலுக்கு வேண்டும், அன்பாக பேச வேண்டும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்துக்காகவாது எங்களுக்கு யாராவது வேண்டும் என்ற தேடுதலை வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக சொல்லுகிறேன், நல்ல அழகான வீடு, ஆனால் ஆள் நடமாட்டம் இல்லாத வீடு. பிரைஸ் தி லார்ட். இன்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்களும் கூட நானும் கூட ஒரு வீரியத்தோடு, ஒரு வேகத்தோடு, ஒரு உத்வேகத்தோடு எல்லாவற்றையும் அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி வசப்படுதலோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்முடைய வாழ்வு எங்கிருக்கிறது என்றால், அழகாக இந்த சங்கீதத்திலே பாருங்கள், நாம் நினைப்பது போல எதிலும் இருப்பதில்லை. எதில் இருக்கிறது? வாழ்வின் வழியை நீர் அறிய செய்வீர், நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. கை தட்டுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சம்பாதித்தாலும், எந்த செல்வாக்கை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும், எந்த உயர்வை நோக்கி நீங்க போனாலும், ஒரு நாள் அது ஒரு வெறுமையான நாளாக தெரிய ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லாத பொழுது, கிடைக்காத பொழுது அதற்காக நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அப்படிதானங்க? சொல்லுங்க. கிடைக்காத பொழுது, அது தூரமா இருக்கும் பொழுது நம்ம அதற்காக ஏங்குவோம். அதற்காக நாம் பல நாட்கள் என்ன செய்வோம்? படாத பாடுபடுவோம். ஆனா அது நமக்கு பக்கத்துல வந்த பின்னால, நமக்கு கைக்கு கிடைச்ச பின்னால, அதை நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு ரசிப்பதில்லை, ருசிப்பதில்லை. இது எல்லாத்திலையும் அடங்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். நீங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதில் கத்தோலிக்க திருச்சபை தெள்ள தெளிவாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆமென். இந்த நாளில் நான் தயவு செய்து இந்த வார்த்தையை வாசித்து இதனுடைய தொடர்ச்சியாக இந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 13-14 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். அன்பர்களே, இந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அந்த பரிசாகும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். பவுல் இந்த பகுதியை நமக்கு சுட்டிக்காட்டுகிற இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடத்தை பாருங்க.
இந்த உலகத்துல நீங்க வாழ்கிற வாழ்க்கையில என்ன செய்யணும்னா கடந்ததை மறந்துவிட்டு கண் முன் இருப்பதை உங்க முன்னால கண் முன்னாக நிறுத்த வேண்டியது ஒன்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேருக்கு கண்ணு முன்னால நிறுத்துற விஷயம் என்ன இருக்கு? உலகத்துல சம்பாதிக்கணும், வீட்டை வாங்கணும், நிலத்தை வாங்கணும், அதை வாங்கணும், எல்லாத்தையும் சேர்க்கணும். இதுலதான் மனிதர்கள் பார்வையை வைத்து நம்ம பயணித்து கொண்டே இருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, கடந்ததை மறந்துட்டு கண்ணு முன்னால உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நீங்க ஒரு நாள் சந்திப்பீர்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் ஒரு நாள் நாம் கடவுளுக்கு முன்பாக நின்றாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க விரும்பினீங்களோ விரும்பலையோ கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால மனிதன் போய் நிற்கணும். அந்த நாள் எப்ப வரும்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. ஆண்டவர் அழகா சொல்லுவாரு, மின்னல் தோன்றி மறைவது போல. ஆண்டவர் ஒரு நாள் இந்த உலகத்துல உங்களை என்னை சந்திக்க வரப்போகிறார். கண்டிப்பாக அந்த நாள் நேரம் நமக்கு யாருக்குமே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அன்னைக்கு ஒண்ணு தெரியணும். என்ன தெரியணும்னா, நாம் பரிசு பெற வேண்டிய இலக்க நான் எப்போது கண்ணு முன்னால வச்சிருக்கணும், எப்போது என் கண்ணு முன்னால இருக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அழகான ஒரு சங்கீதம் நம்ம எல்லாரும் எடுத்து படிக்கிற வாசகம், ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும். சங்கீதம் 23. ஆண்டவரே என் நாயன் எனக்கேதும். ரொம்ப அற்புதமா சொல்றாரு. பசும்புல் வெளியில என்ன அவர் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்று ஆண்டவர் தனக்கு மெய்ப்பனா இருக்கிறாரு. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குல நடக்க நேர்ந்தாலும் பயம் இல்லை. எதிரிகளுக்கு கண் முன்னால விருந்து ஆயத்தப்படுத்துகிறாரு. நறுமண தைலத்தால என்னை அபிஷேகம் செய்கிறார் எல்லாம் சொன்னாரு. ஆனா அடுத்த ஒரு நித்தியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்க வைக்கிறார். என்ன தெரியுமா? என் வாழ்நாள் எல்லாம் 6வது வசனம், உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். கை தட்டுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு நித்திய காலம் இருக்கிறது. என்ன காலம் இருக்கு? நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன காலம் இருக்குது? இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு, உலகத்தில் வாழ்ற மக்களுக்கு இத பத்தி என்ன கிடையாது. வந்தோம் போனோம். சில சொல்லுவாங்க, வெந்ததை தின்னுட்டு வேகாத துப்பிட்டு போய்க்கினே இருப்பா அப்படின்னு அவங்க வாழ்றாங்க. சிலர் இருக்கிறவரை ஜாலியா இருக்கணும். ஒரு நாள் வாழ்ந்தாலும் ராஜா மாதிரி என்ன செய்யணும்? வாழ்ந்துடணும். இது இந்த உலகத்துல உள்ள ஒரு அனுதினமும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் உலாவிக் கொண்டே இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. ஆனா நமக்கு ஒண்ணு தெரியணும், ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் இயேசுசாமி சொன்னாரு, யோவான் நற்செய்தி, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரம் நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியணும். 14ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை பாருங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். கை தட்டுங்க. இயேசு சாமி நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான விசுவாச பிரகடனம். நான் ஏங்க இயேசுவை நம்புறேன், எதற்காக என் தேவனுடைய வார்த்தை மீது நம்பிக்கை அப்படின்னா, எனக்கு ஒண்ணு தெரியும், என் உடம்பு இந்த உலகத்துல மக்கி போறதுல முடிய போறது என் வாழ்க்கை இல்ல. வந்தேன், பிறந்தேன், செத்தேன், இதோட முடிய போறது இல்ல.
எனக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கிறது? மோட்ச வாழ்வு இருக்கு, மோட்சம் இருக்கு. நிச்சயமா அவரை விசுவசிக்கிற, அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு நிறை வாழ்வு, நிலை வாழ்வு, மோட்ச வாழ்வு நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நவீன கிறிஸ்தவர்களுக்கு மோட்சம், நரகம் இதெல்லாம் பத்தி என்ன இல்ல, நம்பிக்கையே இல்ல. ஏதோ வர்றாங்க. நிறைய நேரங்கள்ல அநேகர் நினைக்கிறாங்க, இப்ப புது போதனை வேற வந்துட்டு, என்னது சாவாமை அப்படின்னு சொல்லி நிறைய சில பிரிந்த சபையில இருந்து, அதுல இருந்து பிரிஞ்சு போன சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் நமக்கு தருகிறார், நீ நிலை வாழ்வு, நித்திய வாழ்வுக்குள்ள வரணும், நீ ஒரு மோட்ச வாழ்வுக்குள்ள வரணும். இததான் திருச்சபை நமக்கு போதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப வேகமா நான் உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவது, ஆண்டவர் சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு ஏற்பாடு செய்றேன், நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். பிரைஸ் தி லார்ட். இப்ப மோட்சம் இருக்குதா? சொல்லுங்க, மோட்சம் இருக்குதா? இருக்கா? மோட்சம் இருக்கிறது. நரகம் இருக்கா? இருக்கு. உத்திரிக்க ஸ்தலம் இருக்குதா? சொல்லுங்க, இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கத்தோலிக்க திருச்சபை மிக அற்புதமாய் நமக்கு போதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் நரகத்துக்கு போறது இல்ல, எல்லாரும் மோட்சத்துக்கு போறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு சில பாவங்கள் சாவுக்குரிய பாவம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் சில பாவங்கள் நம்ம அற்ப பாவம் என்று நம்முடைய திருச்சபை 2 பாவங்களை பிரிக்கிறது. ஒன்று என்னது? அற்ப பாவம், இன்னொன்று சாவான பாவம். திருச்சபை எவ்வளவு அழகாக நமக்கு காண்பிக்கிறது பாருங்க. அற்ப பாவம் செய்தவன் என்ன செய்ய முடியாது? நேரம் மோட்சத்துக்கு போக முடியுமா? அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஒரு தூய்மையான நிலைக்கு கடந்து சென்று அங்கிருந்து தேவன் தம்முடைய இரக்கத்தினால் மோட்சத்திற்கு கொண்டு போகிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்ப 3 காரியங்கள். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில நாம் நிலை வாழ்வுக்கு உரியவர்களா மாறணும்னா நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். முதல் காரியம், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தயவு செஞ்சு உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்ளணும். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நான் நித்திய வாழ்வுக்கு போகணும், நிலை வாழ்வுக்கு போகணும், நான் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கடவுள் நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு. இயேசுவை நிறைய பேர் நம்புறாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சமீபத்தில் நிறைய பாத்தீங்கன்னா நிறைய சினிமா நடிகர்கள், நடிகைகள் அவங்க எல்லாம் கூட சொல்றாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, இந்த வியாதி வந்தது, அந்த ஐயா வந்தாரு போதித்தார், நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு இந்த வியாதி சுகமாயிட்டு. பிரைஸ் தி லார்ட். கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. உண்மைதான். என்ன, ஏசப்பா பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்வாரு? சொல்லுங்க, அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டாரு. அவர் யாரையும் பிரித்து பார்க்கிறவர் இல்ல. அவர் ரொம்ப நல்லவர், அவர் அன்பானவர். அவர் நீங்க எந்த இடத்துல கூப்பிட்டாலும் சுகம் தருவார். எந்த இடத்துல நீங்க அவரை நோக்கி மன்றாடாலும் உங்க கண்ணீரை துடைப்பார். உண்மையாக அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சுகமானதினால் எல்லாரும் மீட்கப்பட்டவர்களா? ஹலோ பிரதர், கேக்குதா? சுகமானதினால் எல்லாரும் மீட்கப்பட்டார்களா? 5 அப்பமும் 2 மீனும் என்ன செஞ்சது? பழுகியதா? பெருகியதா? சாப்பிட்டாங்களா? சொல்லுங்க, சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டுட்டு சொன்னாங்களா, அவரை போய் தேடி போங்கப்பா, எப்படியாவது தேடுங்க, அவரை ராஜாவாக்கிடலாம் அப்படின்னு ஒரு கூட்டமே போச்சு.
அவர்கள் 5 அப்பத்திலும் 2 மீனிலும் இருந்து 5000 பேர் சாப்பிட்டாங்க, வயிறார சாப்பிட்டாங்க. அதனால அவங்க மீட்கப்பட்டாங்களா? பேசுங்க. அற்புதத்தை கண்டதனாலோ அதிசயத்தை கண்டதனாலோ மீட்கப்பட்டார்கள் என்று வேதம் எழுதப்படவில்லை. இன்னைக்கு 1,00,000 பேர் வர்றான், 10,000 பேர் வர்றான், 50,000 பேர் வர்றாங்க, இயேசு நல்லவர்னு பாடுறாங்க, கிட்டார் போடுறாங்க, மியூசிக் போடுறாங்க, எல்லாம் ரைட்டுங்க. மீட்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? சிஸ்டர், உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாச்சு, எனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாச்சு, ஆனா மீட்கப்பட்டீங்களா? மீட்கப்பட்டீங்களா? நல்ல கவனிச்சு பார்க்கணும். நல்ல கவனிங்க. ஒருவன் மீட்கப்பட வேண்டும், மீட்பின் அனுபவம் வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில மீட்பின் அனுபவம் இல்லாமல் போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிச்சு பாருங்க. இயேசு சக்கேயோட வீட்டுக்கு போனாரா? நீங்க நேரத்துல சுருக்கமா உங்களுக்கு போறேன். நீங்க லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீங்கன்னா அந்த பகுதியில் பாருங்க, அந்த மனுஷனை பத்தி ஆண்டவர் இந்த பகுதியில் நமக்கு எழுதி இருக்கிறார். நமக்கு தெரியும் 2ஆம் வசனம், சக்கே என்னும் பெயருடையவர் இருந்தார், வரி தண்டுவருக்கு தலைவன். அவரை பத்தி பைபிள் சொல்லுகிறது, அவன் குள்ளமான ஒரு மனிதன், ஒரு அத்திமரத்துல போய் உட்கார்ந்துகிட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அவன் இயேசு பார்க்கணும்னு உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு பார்க்க அவன் உட்கார்ந்து இருந்தாங்க. இயேசு அவனை தேடி அந்த அத்திமரத்துக்கு கீழே வந்து மேல பார்த்து சொல்றாரு, ஏப்பா கீழே வா, விரைவாக இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வர்றேன். இயேசு அவர் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. இயேசு அவன் வீட்டுக்கு வந்ததுனால, மரத்திலிருந்து இறங்கினதுனால ரட்சிப்பு வந்ததா? மீட்பு வந்துச்சா? 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 இல்ல, மீட்பு வரல. மீட்பு எப்ப வந்துச்சு? சொல்லுங்க, மீட்பு எப்ப வந்துச்சு? பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறேன் என்ற ஒரு முடிவுக்குள் அவன் வரும் பொழுதுதான் இயேசு அங்கே சொல்லுகிறார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஞான ஸ்நானம் வாங்கினேன், அந்நிய பாஷை பேசுறேன், ஊழியம் பண்றேன், நற்செய்தி அறிவிக்கிறேன், எனக்கு குணமளிக்கும் வர இருக்குது. நீ என்னதான் சுவிசேஷ ஊழியமோ, என்னதான் பெரிய தியாகமான நோன்போ, எது செய்வதனாலும் மீட்பு வருவதில்லை. ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுதுதான் மீட்பு உண்டாகிறது. கை தட்டுங்க பாப்போம். மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாமல் ஒரு நாளும் மீட்பு வரவே சொல்லுங்க வராது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செய்து நீங்கள் திருத்துதர் பணிகள், அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நல்ல வாய்த்தார் சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். 38 2ஆம் அதிகாரத்திலே 37 இருந்து படிங்க. அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க? கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்போது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்போ நீங்கள் மனம் மாறுங்கள், பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மனமாற்றம் இல்ல. மனமாற்றம் இல்லாத ஞான ஸ்நானம், மனமாற்றம் இல்லாத அநேக காரியங்கள், ஜெப வழிபாடுகள், மனமாற்றம் இல்லாத உபதேசங்கள். மீட்பு எப்ப வரும்?
மனம் திரும்புதலிலே வரும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல நீங்க மீட்கப்படணும். நாம் மீட்கப்படணும்னா அந்த மீட்பு எப்பொழுதென்றால் மனம் திரும்புதல், மனம் மாறுதல். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே மன மாற்றத்தை தருவீராக. ஆண்டவராய் இயேசுவே, உமது இரக்கத்தினால் நான் மன மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது நல்ல கவனிச்சு பாருங்க. வாசிங்கள, தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆண்டவர் இந்த பகுதியில நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 7:12 வாசிங்க. வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 7:12. பொல்லார் மனமாற்றம் அடையாவிடில் அவர் தம் வாளை கூர்மையாக்குவார், வில்லை நாணேற்றி ஆயத்தம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும். மனமாற்றம் இல்லைன்னா, மனம் மாறலன்னா, நம்ம என்னதான் உபதேசம், பாட்டு, ஆராதனை, துதி, என்ன வழிபாடுகள் எல்லாத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கங்க கடந்து வராது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீங்க பாருங்களேன், எசேக்கியேல் இறைவாக்கின புஸ்தகத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் இறைவாக்கினுடைய புஸ்தகத்திலே வாசியுங்கள். 33ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையில நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையில நமக்கு சொல்லுவது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில 8வது வசனம் படிங்க. தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அந்த தீயவர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அந்த தீயவர் தம் குற்றப்பழியிலே சாவார், ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உண்மையிலே சுமத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப திருச்சபைக்கு வேலை என்ன? குருக்களுக்கு வேலை என்ன? நற்செய்தி பணியாளருக்கு வேலை என்னன்னா, மனம் திரும்புதலை பறைசாற்றணும். கை தட்டுங்க பாப்போம். திருச்சபையின் ஞான மெய்ப்பர்களாக இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு? நாம மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பையும் மனமாற்றத்திற்கான அழைப்பையும் கொண்டு வர வேண்டும். ஆமென். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க பாருங்க, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, தீயோர் சாக வேண்டும் என்பது, வாசிக்கிறீங்களா? தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, ஆனால் அந்த தீயவர் தம் வழியில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழியில் நின்று திரும்புங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்ல கவனிங்க எனக்கு பிரியமானவர்களே, நாம் மீட்கப்பட வேண்டும். மீட்படைய ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த மீட்பின் அனுபவத்துல வரணும். அதனாலதான் பாருங்க, நம்ம ஆண்டவர் சொல்லி கூப்பிடுறோம். இயேசு அப்படின்னு ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறோம். பைபிள் எவ்வளவு அழகா சொல்லி பாருங்க. மத்தேயு 1:21 இயேசுன்னு கூப்பிடும்போது அவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்கிறவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம் பாவங்களிலிருந்து அவர் என்ன செய்கிறாரு? மீட்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மீட்பின் அனுபவம் என்பது பாவத்திலிருந்து விடுதலை அடைவது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்தை செஞ்சிட்டே நான் மீட்கப்பட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? நான் பாவத்தை செஞ்சுட்டே நான் ரட்சிக்கப்பட்டமே, நான் மீட்கப்பட்டமே அப்படின்னு சொல்ல முடியுமாங்க?
நீ யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குது? எல்லா பாவத்தை செஞ்சுட்டு இயேசு வரும்போது நானும் அவரை சந்திப்பேன், எல்லா அக்கிரமத்தை செஞ்சுட்டு நானும் மோட்சத்துக்கு போவேன். எனக்கு தெரிந்த ஒரு ஊர்ல அந்த ஃபாதர் சொன்னாரு, அந்த ஃபாதர் சொன்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. எவ்வளவு பண கொழுப்பு அப்படின்னாரு. என்ன பண கொழுப்பு அப்படின்னாரு பாருங்களேன். ஊரடிச்சு உலையில போட்டு இருக்கிற எல்லாத்தையும் தாலி அறுத்து வட்டிக்கெல்லாம் கொடுத்து, ஸ்பீடு வட்டி, கம்ப்யூட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, ராக்கெட் வட்டி, செவ்வாய் கிரக வட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டான். அப்ப செத்து போயிட்டான். செத்து போன உடனே என்கிட்ட வந்து 36,500 ரூபாய் கொடுக்குறான். எவ்வளவு சொல்லுங்க? எவ்வளவு? 36,500 ரூபாய். எதுக்கு? கரெக்டா சொல்லுங்க பாபு. 36,500 ரூபாய் என் டேபிள்ல தூக்கி வச்சுட்டு, ஃபாதர் எடுத்துக்கோங்க. எதுக்கு? ஏங்க பேசுங்க கொஞ்சம் தயவு செஞ்சு. 36,500 ரூபாய் எதுக்கு வச்சிருக்காரு? வரி பாக்கியா? பரவாயில்ல, அவர் கணக்குல அவர் கரெக்டா இருக்காரு. சாமி எடுத்துக்கோங்க சாமி. எதுக்குயா? எங்க அப்பா பேர்ல டெய்லி பூசை வச்சிரு. 365 நாள் 100 ரூபாய் பூசை, அப்படிதானே? சிலருக்கு கணக்கு என்ன தெரியுமா? நாங்க 100 ரூபாய் கொடுத்துருக்கோம் சார், பூசை வச்சுன்னா மோட்சத்துக்கு போயிடலாம். எங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு கொழுப்பு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. அட்டூழியத்தை பண்ணிட்டு, அக்கிரமத்தை பண்ணிட்டு, அநியாயத்தை பண்ணிட்டு, அடுத்தவன் குடிய கெடுத்துட்டு, திமிருத்தனம் எல்லாம் பண்ணிட்டு, அடுத்தவனுடைய வாழ்க்கையில தலையிட்டு, என்னெல்லாமோ பண்ணிட்டு, டெய்லி ஒரு 100 ரூபாய். அந்த ஃபாதர் ரொம்ப வருத்தோட சொன்னாரு, அவனுக்கு எவ்வளவு பூசை மேல, பூசை திருப்பலிய பத்தி அவனுக்கு எவ்வளவு இலக்காரம் பாத்தீங்களா? 36,500 ரூபாய் என் டேபிள்ல போட்டு சொல்றான், டெய்லி பூசை வச்சிரு. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். திருப்பலி போல, பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியினில் இல்ல. ஆனா நல்ல கவனிங்க, மிக அழகாக திருச்சபை சொல்லுகிறது, நீங்கள் வாழும் பொழுது பங்கெடுக்காத திருப்பலி. நீ வாழும் போது திருப்பலியில பங்கெடுக்கிறது இல்ல, அதுக்கப்புறம் செத்த பின்னால உனக்கு வைக்கிற திருப்பலினால் எந்த புண்ணியமும். நீ வாழும் போது, நீ உசுரோடு இருக்கும்போது ஆலயத்துக்கு வரணும். நீ உசுரோடு இருக்கும்போது இந்த பலிபீடத்து மேல நம்பிக்கை வைக்கணும். நீ உசுரோடு இருக்கும் பொழுது நீங்கள் இந்த திவ்ய நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல், எங்களுக்கு வசதி இருக்கு, 7 தலைமுறைக்கு சொத்து இருக்கு, நாங்க எல்லாம் போய் காசையும் கொடுத்து பூசை வச்சிருவோம் அப்படின்னாலும், தயவு செய்து அப்படிப்பட்ட காரியம் ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் என்றால் திருச்சபையை நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வாசியுங்கள் தயவு செய்து யோவான் நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் அழகாக அற்புதமாக கூறுகிற இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் படிங்க. இயேசு அவரிடம், எல்லாரும் நல்ல கவனிக்கணும் சிஸ்டர் பிரதர்ஸ், கவனிக்கணும். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். கை தட்டுங்க பாப்போம். எல்லா அடக்க பூசையிலையும் என்ன செய்யறது? அப்படிதானே வாசிக்கிறோம். அநேக கல்லறையில இதை எழுதி போட்டிருக்காங்க, அப்படிதானேங்க? பேச மாட்டேங்க. நிறைய கல்லறையில எழுதி போட்டிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நல்லா கவனிச்சுக்கலாம். என்ன எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? படிங்களா எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படிங்க பாப்போம். இயேசு, அதுல இருந்து ஆரம்பிங்க. இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். சூப்பர், வெரி குட். இயேசுவே சொல்லிட்டார். ஆனா எப்ப தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. உயிரோடு இருக்கும்போது
என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். கை தட்டுங்கப்பா. ஐயா, எப்போ? உயிரோடு இருக்கும் போது எல்லா அட்டூழியத்தையும் பண்ணிட்டு, உயிரோடு இருக்கும் போது எல்லா பாவத்தையும் கரை புரண்டோடி செய்துட்டு, உயிரோடு இருக்கும் போது தேவன் கொடுத்த வாழ்நாள்ல ஒரு நாள் கூட அவருடைய பிரசன்னத்தை தேடாமல், உயிரோடு இருக்கும் பொழுது கடவுள் கொடுத்த ஒரு நன்மைகளை கூட இந்த உலகத்தில் செய்யாமல், அவரை நம்பாம நீ ஒருவேளை இந்த உலகத்துல உன் வாழ்க்கையை முடிப்பண்ணா எவ்வளவு பரிதாபமா இருக்கும் தெரியுமா? அது எவ்வளவு பரிதாபம் தெரியுமாங்க? திருச்சபையினுடைய ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் பாப்பீங்கன்னா, இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு செல்வந்தன் இருந்தான், ஒரு ஏழையும் இருந்தான். அப்படிதானேங்க பைபிள் சொல்லுகிறது. செல்வந்தன் நல்ல சாப்பிட்டான், நல்ல உடுத்தினான், எல்லா நன்மைகளும் அவனுக்கு இருந்தது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அன்றைய காலத்துல இயேசு சொன்ன உவமையில அந்த மனிதனை பார்த்தா, அவனை பற்றி அவர்கள் வரலாற்றின் பின்னணியில எடுத்தாங்கன்னா, அது ஒரு உவமை அல்லையா? அல்ல, அது ஒரு உண்மை சம்பவம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் ஒருவேளை பாருங்க, அவன் வாழ்க்கையில நிறைய நல்லதுல அந்த உலகத்துல மற்றவங்க மத்தியில தன்னுடைய பேருக்காக நிறைய காரியம் செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு லாசர் இறக்குறான், அவனுடைய புண்களை நாய்கள் நக்கியது. ஆனா வித்தியாசத்தை பாருங்க, ஏழை ஆபிரகாமுடைய மடியில போய் இருக்கிறான், செல்வந்தன் உலகத்துல எவ்வளவோ நன்மைகள் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை அனுபவித்தவன் எரி நரகத்துல கிடக்கிறான். அவன் ஆபிரகாம் பார்த்து கேட்கிறான், தந்தை ஆபிரகாமே. பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு எங்க போய் வேத புஸ்தகம் வேத அறிவு வந்துச்சு சொல்லுங்க? பேச மாட்டீங்களா? எங்க போய் மோசே அவரு இவரு எல்லாரையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு? எங்கங்க? பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, வாழும் போதே கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. செத்த பின்னால அதுக்கு என்ன கொடுக்கறது இல்ல, வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. பாவ சங்கீர்த்தனம் செத்த பின்னால கேட்க முடியுமா சொல்லுங்க? செத்த பின்னால யாருக்காவது பாவ மன்னிப்பு உண்டா சொல்லுங்க? நம்ம அனுதாபத்துக்காக திருச்சபை ரொம்ப அற்புதமா சொல்லுவேன். இந்த எல்லாருக்கும் ஒரு பல்லவி பாடுவாங்களே, என்னது? சென்று வா. பாட மாட்டீங்களா? எல்லாருக்கும் நல்ல மப்பளை செத்து போயிருப்பான், கள்ள பொண்டாட்டி வச்சு செத்து போயிருப்பான், என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணிருப்பான். ஆனா அவனுக்கும் பாட்டு திருச்சபை, ஏன்னா ரொம்ப தாய் திருச்சபை பத்தில எல்லாருக்கும் பாடுறதா. சென்று வா கிறிஸ்தவனே, உலகை வென்று விட்டாய் உன் விசுவாசத்தால். நல்லா கவனிங்க, ஒரு நாள் உங்களுக்கும் எனக்கும் வரும், கண்டிப்பா அந்த நாள் வந்தே தீரும். அது வாலிபமா இருக்கலாம், நடுத்தர வயதா இருக்கலாம், குடுகுடு கிளவியா போலாம். ஆனா ஒரு நாள் இயேசு வருவார். வருவாரா? அந்த நாளிலே இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் உங்களை காப்பாத்தாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு முதலாவது எனக்கு என்ன தெரியுமா தேவை? இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அந்த மீட்புக்குள்ள வரணும். இயேசு சொன்னார், நானே வழியும், சொல்லுங்க, வழியும் உண்மையும் வாழ்வும் உயிர் எல்லாம் வரும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவால் அல்லாமல் வேறு யாரால் நமக்கு மீட்பு? அதனாலதான் திருத்துதர் பணி 4:12 சொல்லுகிறது. வாசியுங்கள். திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். திருத்துதர் பணி 4:12. இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை.
ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இயேசுவின் பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. கைகளை தட்டுங்க. முதல்ல உங்க பாவத்தை விட்டு, உங்க அக்கிரமத்தை விட்டு, அநீதியை விட்டு, தவறான வழிமுறையை விட்டு தயவு செஞ்சு மனம் திரும்ப. வயசு கூடுது, வாழ்நாட்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்ன? கடவுள் உன்னை சந்திக்க போகிறார், ஆண்டவர் உன்னை சந்திக்க போகிறார். காலம் வந்து விட்டது. கடவுள் உன்னை தேடி வருகிற காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. மனம் திரும்பு, மனம் திரும்பு. மனம் திரும்பும் பொழுது மீட்பு உண்டு. ஆமென். அதனாலதான் பாருங்க, வாசிங்களேன். திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம் என்றால் பவுல் அற்புதமாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம். பவுல் சொல்றார் பாருங்க, வாசிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நிமிடம் முழங்கால் படி, கண்களை மூடு. ஆண்டவரே, நாங்க உங்க சமூகத்துல வருகிறோம், ஆலயத்துல வருகிறோம், வழிபாட்டுல பங்கெடுக்கிறோம், ஜபங்கள் தவங்கள் என்று பல காரியங்களை செய்கிறோம். ஆனா இப்ப வர மனம் திரும்பாம வாழ்றோம். ஆண்டவரே, இப்ப வர எங்க வாழ்க்கையில மனம் மாறாம வாழ்றோம், மனம் திரும்பாம வாழ்றோம், இஷ்டப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்களை மன்னிங்க. பாவ மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெறுங்க. பாவ மன்னிப்பின் அடையாளம் தான் திருமுழுக்கு. அதனாலதான் திருச்சபை பாருங்க, ஏதோ ஒரு ஞான ஸ்நானத்துல நாளோடு முடிக்கல. நீங்க நிறைய பெந்தகோஸ்தைக்காரர்கள், பிரிவினை சபைகள், கத்தோலிக்க திருச்சபை என்னெல்லாமோ ஏளனப்படுத்தும் போதும் திருச்சபை ரொம்ப சைலண்டா அமைதியா இருக்கு. ஏன் தெரியுமா? திருச்சபை நிறைவானது. நிறைவான இந்த திருச்சபை ஆண்டவர் வழி நடத்துறார். அதனாலதான் திருச்சபையில பாருங்க, மனிதன் பாவத்துல விழுகிறான், தவறுல விழுறான், விழுந்தவனை தூக்கி எடுக்க இயேசு சொன்னாரு சீடர்களை பார்த்து, நீங்க எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அது மன்னிக்கப்படாது. அதனாலதாங்க நல்ல ஒரு பாவ சங்கீதனம், ஒவ்வொரு பாவ சங்கீதனத்திலையும் நாம் போய் முழங்கால் படியிடும் பொழுது ஒரு பலவீனமான பாத்திரமா போய் முழங்கால் படியிடுறோம். ஆனா நம்ம பாவத்தை எப்ப அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த பாவம் வேண்டாம், இந்த தவறுகள் வேண்டாம் நம்ம எப்ப அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோமோ அப்ப அவருடைய பூர்ண சகுணம், அவருடைய பூர்ண நன்மைத்தனங்கள் எல்லாம் நம்ம மீது இறங்கி வருகிறது. ஒரு பாவியை புனிதனாக மாற்றுகிற தெய்வம் நம்ம மீது மனம் இறங்குகிறார். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் இதுவரையிலும் செய்து கொண்டிருக்கிற தவறுகள், இப்ப வரை நான் எதுல விழுந்து கிடக்கிறேனோ அதுல இருந்து என்னை மீட்டருளும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. மீட்டருளும், மீட்டருளும்னு ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்னை மீட்டருளும், இயேசுவே என்னை மீட்டருளும், இயேசுவே என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினே குற்றம் நீங்க
ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே எங்களை பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், அநீதிகள் எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்தருளும் இயேசுவே. எங்களுக்கு மீட்பின் வல்லமையை தாரும் ஐயா. ஆண்டவரே, போலியாய் வாழ்கிற எங்கள் வாழ்விலிருந்து எங்களை விடுவியோ. ஏமாற்றும் எங்கள் வாழ்விலிருந்து எங்களை விடுவியோ. உமது பிரசன்னத்தில் வந்து மனம் திரும்பாமல் வாழ்கிற என்னை மன்னியும் இயேசுவே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி அழுவினி குற்றம் நீங்க பிதாவான என் தேவனே, தகப்பனே, தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, தந்தையே. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ. ஆண்டவரே, மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். கைகளை உயர்த்தி சொல்லும் ஆண்டவராய் இயேசுவே. ஆண்டவராய் இயேசுவே, என் குற்றங்கள், குற்றங்கள், குறைகள், குறைகள், தவறுகள், தவறுகள் இப்பொழுது வரையிலும் என்னால் விட முடியாத விட மனமில்லாமல் நான் செய்து கொண்டிருக்கிற எல்லா தவறுகளிலிருந்தும் என்னை விடுவித்து கல்வாரி சிலுவையில் நீர் எனக்காக சிந்திய திரு ரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தி மீட்கப்பட்ட மகளாக மீட்கப்பட்ட மகனாக என்னை மாற்றியருளும். ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த உன்னதமான அந்த திட்டம் என்னன்னா, நம்ம முதல்ல மீட்கப்படணும். நம்ம மீட்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மீட்கப்பட்ட மனிதன் எப்படி இருக்கணும் தெரியுமா? வாசிங்க, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம், பரத்தமையை நீங்கள் விட்டுவிட வேண்டும். ஆமென். முதல்ல ஒரு மனுஷன் ஆண்டவர் மேல நம்பிக்கை கொண்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசுவின் இரத்தம் அவனை கழுவி சகல பாவங்களை கழுவி அவனை தூய்மைப்படுத்துகிறது. அவன் மீட்பின் அனுபவத்துக்குள்ள வர்றான். அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, இரண்டாவது இந்த தூய்மை, இரண்டாவது காரியம் என்னன்னா, ஒரு மீட்கப்பட்டவனோ அந்த அனுபவத்தோடு நிக்கிறது இல்ல கிறிஸ்தவம். இந்த இரண்டாவது அனுபவம் வேணும். என்னது? தூய்மையா இருக்கணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை தரிசிக்க முடியாது. எபிரேயர் தயவு செய்து வாசிப்பீர்கள் என்றால் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தூய்மை இல்லாமல் ஒருவனும் ஆண்டவரை காண முடியாது. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பாருங்க, இன்னைக்கு பரிசுத்தத்தை மனிதர்கள் இழந்து போகிறார்கள்.
இன்னைக்கு பரிசுத்தம்னா அநேகருக்கு அது ஒரு கேலி பொருளா இருக்கு. எனக்கு இந்த பாத்திமா காட்சியிலே லூசியா, பிரான்சிஸ், ஜெசிந்தா இந்த 3 பேரும் பாருங்க, அவங்க மாதாவுடைய காட்சிக்கு முன்பாக அவர்களை தேவ தூதன் தயாரிக்கிறார். அந்த தயாரிக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது பாருங்க, அவர்கள் எவ்வளவு தூரம் கடவுளுக்காக அந்த அன்னை மரியாவின் காட்சியை நோக்கி பயணிக்க தங்களை தகுதிப்படுத்துகிறார்கள். நீங்க நல்ல கவனிங்க, ஒரு தயாரிப்பே இல்லாம நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. நற்கரணை வாங்குறோம், எல்லாரும் நாக்க நீட்டி நன்மை வாங்குறோம், கையில வாங்குறோம். சிலர் அதை பாக்கெட்ல கூட போட்டுட்டு போறாங்க. சிலர் அதுக்கு இது என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. எல்லாரும் வாங்குறாங்க, நானும் வாங்குறேன். வாயில வெத்தலை போட்டுட்டு வாங்குறாங்க. சிகரெட்டை வெளியே பிடிச்சிட்டு வேக வேகமா நன்மை கொடுக்க போறாங்களாம், அப்படி வர்றது வாங்குறாங்க. சில பேர் குடித்து வெறித்து அதே நிலைமையில அப்படியே வந்து வாங்குறாங்க. நல்ல கவனிங்க, கடவுளை ஒரு மனிதன் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை தேடுவது என்பது சும்மா விளையாட்டு காரியம் இல்ல. பரிசுத்தம், தூய்மை வேணுங்க. இயேசு அழகாக சொன்னார் மத்தேயு நற்செய்தி 5:8, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏன்? அவர்கள் யாரை பார்ப்பாங்களா? கடவுளை காண்பார்கள். பரிசுத்தமான இருதயம் இருக்குதா? பரிசுத்தமான வாழ்க்கை இருக்குதா? பரிசுத்தமே இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒருவேளை பக்தி முயற்சி அல்லது இது வழிபாடு எல்லாத்துலயும் போயிடலாம். ஆனா ஒரு நாள் வரும், இந்த நாள் இயேசு அழகாக சொல்லுவார். என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் அழகாக சொல்லுகிற ஒரு காரியம், தூய்மை உள்ளவன் இன்னும் தூய்மையாகட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். ஆண்டவர் யாருக்கும் எந்த விதத்திலையும் யாரையும் தொந்தரவே செய்யல. அவர் ஒரு பெரிய அவர் கோட்டை சுவரை கட்டி உள்ளேயே கடங்கடா அப்படின்னு சொல்லல, எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்திருக்காரு. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படின்னா தானே? நீ என்ன பண்றியா பண்ணு, நீ அக்கிரமம் பண்றியா பண்ணு, அநியாயம் பண்றியா பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா ஒரு நாள் இருக்கு. ஒரு சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஃபாதர் தன்னுடைய தியான உரையில சொன்ன ஒரு செய்தி. அவர் சொன்னார், நான் ஒரு பங்குக்கு போயிருந்தேன். அந்த பங்குக்கு போயிருந்த பொழுது நான் ஜெபிக்கும்படியாக ஒரு வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போனாங்க. அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போன பொழுது அங்க ஒருவர் நோயுற்றவராக குற்றியரும் குலைவருமா பரிதாபமா கிடந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, அவர் அழுதுகிட்டே, பாதி பேச்சுதான் புரிஞ்சுது, ஆனா புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் ஒரு காலத்துல அந்த வீட்டுக்கு அந்த பங்குல இருந்த கோயில் கப்பியார், கப்பியார்னா கோயில் உபதேசியா, கணக்கு சொல்லுவோம், ஆலய மணி அடிப்பார், மெழுகுதிரி பொருத்துவார், பூசைக்கு உதவி செய்வார், செல்லத்துல சாமி வரட்டா சாமி பண்ற எல்லா ஜபத்தையும் சொல்லுவார். அந்த ஊர்ல அவர் செல்லத்துல அவருக்கு இந்த நிறைய அனுமதி எல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய ஜபம் எல்லாம் பண்ணுவாராம். ஆனா எல்லா ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குவார்டரும் அடிப்பார். எல்லாம் பின்னால அங்க பூசை நடக்கும், பின்னால சிகரெட்டை ஊதிட்டு வருவார். எல்லாம் பண்ணுவார், எல்லாம் பண்ணிருக்கிற. அப்போ ஏண்டா நாம் படிச்சதாண்டா ஜபமே, நாம் பெல் அடிச்சதுல நீங்களே ஊருக்குள்ள இருந்து கோயிலுக்கு எல்லாரும் கோயிலுக்கே வர முடியும், அந்த அளவுக்கு அவர் வந்து வந்திருக்கிறார். ஆனா பாருங்க, அந்த மனுஷன் எல்லாத்தையும் பண்ணிருக்கிறான். ஆனா கடைசியில அந்த மனுஷன் எப்படி எழுதுறான் தெரியுமா? சாமி, நான் செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப நான் அனுபவிக்கிறேன். வியாதியின் உச்சகட்டம், மரணப்படுக்கை, கடவுளை தேடி ஆண்டுடைய சமூகத்துல கூட போக முடியாதபடி ஒரு பரிதாப நிலைமை.
இங்க இருக்கிற சகோதரனை சகோதரியை நல்லா கவனிக்கணும். கடவுள் நாம் அவரை தேடுவதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை தருவார். தருவாரா? சத்தமா சொல்லுங்க, தருவாரா? எல்லாருக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். சிலுவையில் தொங்கின கல்வர்களுக்கு கூட ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். எனக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்து. இதுவரை நீங்க எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க நல்ல கவனிக்கணும். எனக்கு கடவுள் வைத்திருக்கிற அந்த ஈடு இணையில்லாத ஒரு நிலை வாழ்வை நான் நினைச்சு பார்த்தா இந்த உலகத்தினுடைய எந்த சுகபோகமும் எதுவும், அதனாலதான் பவுல் அழகா சொல்வாரு, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியவன் யாரு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரிசுத்தத்தோடு வாழணும், தூய்மையா வாழணும். இன்னும் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் இந்த மாசிங்க தயவு செய்து உங்களை வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தயவு செய்து பாருங்களேன், சங்கீதம் 143 அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இறைவா உமது திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்றுத்தாரும். வாசிக்கிறீங்களா யாராவது? சங்கீதம் 143 10வது வசனத்தை பாருங்களேன். இந்த வார்த்தையை கவனிங்க. உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. கை தட்டுங்க பாப்பா. நீங்க உலகம் காட்டுற பாதையில பெயராதீங்கப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் உங்களை சரியான பாதையில கொண்டு போக முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு ரூட், அவன் சொல்றது அவனுக்கு வேதாந்தம். ஆனா ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, நன்மை செய்து நல்லது செய்து நீதியான ஒரு பாதையில நாம் நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள். மூன்றாவது காரியத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். உமக்கு பிரியமான மகளாக மகனாக என்னை மாற்றுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஒப்புக்கொடுங்க. ஒருவேளை கோபங்கள், பழிவாங்கும் உணர்வுகள், ஒருவேளை முரட்டுத்தனம், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் வாழ்ந்துராது. அப்படி இன்னைக்கு வாழ்க்கையை மாற்றிக்கோ. சின்ன சின்ன தவறு தானே அப்படி விட்டுறாத. ஒரு அற்ப பாவம் 1000 சாவான பாவத்துக்கு கொண்டு போயிரும். திருச்சபைதான் நமக்கு மிக மிக தெளிவாக கட்டு விடுங்க. அற்ப பாவத்திலே கடவுள்கிட்ட மனம் திரும்பி வந்துரு. ஆண்டவரே என்ன பண்ணீங்க? நல்ல கைகளை விரிச்சு சொல்லுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பாடுவோம். நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே,
ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே என் சித்தத்தின்படி வாழாமல் என்னுடைய சித்தப்படி உமக்கு பிரியமானதை நிறைவேற்ற ஆண்டவரே பரிசுத்தத்தோடு தூய்மையோடு நான் வாழ அருள்தாரும். ஆமென். மூன்றாவது வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21:1 மீட்பின் அனுபவம், 2வது பரிசுத்தத்தின் தேடுதல், 3வது வாசிக்கலாம். வாசியுங்கள். மத்தேயு 7:21 வசனம் வாசிக்கலாமா? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு சொல்லுங்களேன். வசனம் எங்க இருக்கு? யோவான் 14:14. யோவான் 14:14. எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி மன்றாடு, உனக்கு நான் பதில் தருவேன். எரேமியா 33:3. யோவான் 14:14, என் நாமத்தினால் என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இதையா சொன்னது யாரு? சொல்லுங்க, இயேசுசாமி தானே. ஆனா இயேசுசாமி தான் இங்க சொல்றாரு, ஆண்டவரே 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 நீ என் பேரை சொல்லி கூப்பிடுறவெல்லாம் எங்க போக மாட்டான்? மோட்சத்துக்கு போக மாட்டான், விண்ணரசுக்கு போக மாட்டான். அக்கா கவனிக்கணும். நான் என்ன ஜெபம் பண்றேன், என்ன காரியம் பண்றேன், சில நேரங்களை பாருங்களேன், இன்னைக்கு நம்மளே சொல்லுவோம், என்னை பத்தி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? ஏன்னா அவர் யார்ட்டையும் சொல்ல போறது இல்லை, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. செல்லத்துல இந்த வீட்டுக்காரரை பத்தி அவர் பேசிட்டு பாரு, இந்த வீட்டம்மா சொல்லும், இந்த அப்படின்னு அர்த்தம் என்ன? வாய பொத்து, உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், பெரிய பெருமை. நம்மளை பத்தி ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா இப்ப வர அவர் அதை ரகசியமா வச்சிருக்க. கை தட்டுங்க பாப்பா. ரொம்ப நல்ல ஆண்டவர். ஆமென். இவ நல்லா கவனிச்சு பாருங்களேன். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் எல்லாம் விண்ணரசுக்குள்ள போவதில்லை. அப்போ யாருங்க விண்ணரசுக்கு போவா? நான் எத்தனை திருப்பலிக்கு வர்றேன், எத்தனை ஜெபத்துக்கு வர்றேன், என்னெல்லாமோ மன்றாடுறேனே, என்னெல்லாமோ கத்துறேன் கதறேன், ஒரு கூட்டம் இல்லை, எல்லா கூட்டம் ரைட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கூட்டத்துல பங்கெடுத்ததுனால மோட்சத்துக்கு போக மாட்டீங்க. நீங்க டெய்லி வழிபாட்டுல பங்கெடுத்ததுனால மோட்சத்துக்கு போக மாட்டீங்க. இந்த வழிபாடு, இந்த கூட்டம், இந்த ஜெபம், இதெல்லாம் எதுக்கு? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ஜெபம், திருப்பலி எல்லாமே எதுக்கு? வாழ்றதுக்கு. சொல்லுங்க எதுக்கு? சென்று வாழுங்கள். அப்படிதானே? சென்று வாழுங்கள். திருப்பலியில நீங்க என்ன பெற்றுக்கொண்டீங்களோ, இந்த தேவதிரவிய அனுமானத்தில் நீங்க என்ன பெற்றுக்கொள்கிறீர்களோ, அதை உங்க வாழ்க்கையில வாழுங்கள், கடைபிடி. அதனாலதான் இயேசு சொன்னாரு, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் எல்லாம் மோட்சத்துக்கு போக மாட்டான்பா, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வ. கை தட்டுங்க. யார் போவா? முதல்ல கடவுளுடைய மீட்புக்குள்ள வா. இரண்டாவது கடவுள் தூய்மை உள்ளவர், அது மாதிரி தூய்மையோடு பரிசுத்தமா இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும். மூன்றாவது தூய்மையா இருக்கிறதோட முற்றாத. சிலர்லாம் தங்களை நினைச்சுக்கிடுவாங்க, நான் ரொம்ப பரிசுத்தமான ஆட்கள், யார்ட்டையும் பேச மாட்டான், அது ஒரு கூட்டம். சிலர் நாங்களாம் ரசிக்கப்பட்டோம் யார்ட்டையுமே பேச மாட்டாங்க, அப்படியே போறாங்க. சரி, அவங்கள விட்டுருவோம். நீங்க அப்படிலாம் இருந்துடாதீங்க. மூணாவது என்னன்னா, கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவோட திருவுளம் என்ன? கடவுளுடைய திருவுளம் என்ன? நான் உங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல, சொல்லுங்க,
நீ சொல்லுங்க. இயேசு சொல்லுகிறார், நான் உங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூறணும், நேசிக்கணும், எல்லாரும் கூட சமாதானமா இருக்கணும். இந்த உலகத்தில் கடவுளே திருவுளத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் வகுத்தமைக்கணும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமான, ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை எதுனா, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு வாழ்வது. இன்னைக்கு பக்தி முத்தி போய் சிலர் யார் மேலே அன்பு செய்ய மாட்டாங்க. சிலர் பக்தி முத்தி போயிரும், சொந்த அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டாங்க. நாங்க கடந்த வாரம் நம்ம வயதான தாத்தா பாட்டிகள், அதுல ஒரு அப்பா ரொம்ப முடியாம கிடந்தாரு. அந்த வீட்டுக்குள்ள அவரு கிடக்கிறாரு. எப்படியும் இன்னைக்கு உள்ள மதிப்புல அந்த வீட்டு அந்த இடத்தோட மதிப்பு 50 லட்சம் ரூபாய்க்கு பெறும். ஆனா அவருக்கு நம்ம 2 பையங்க கப்பல்ல இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் கப்பல்ல இருக்காங்க. ஒருவரும் அவருடைய மனைவிகள் எட்டி பார்க்கவே இல்லை. கடைசி நேரத்தில் அவரால் அந்த டிபன் கேரியர்ல உள்ள சாப்பாடை எடுத்து சாப்பிட முடியல. சாப்பாடு கொண்டு போற தம்பி அதுல ஒரு தட்டை வச்சு அதுல எடுத்து வச்சுட்டு அவர் வந்துருவாரு. சில நேரத்தில் அந்த சாப்பாடு அவர் சாப்பிடாமலே அப்படியே கிடக்கும், யாரும் எட்டி பார்க்கல. ஆனா பாருங்க, அவர் இறந்து போய்விட்டார். இறந்த உடனே கொடுக்கப்பட்ட தகவலை தெரிஞ்ச உடனே மூத்த மருமகள் ஓடி வந்தால் 1 லட்சம் ரூபாயோடு. பெட்டி எத்தனை 1000 ரூபாய்க்கு வாங்க வேண்டும்? அவ்வளவு நாள் புழுத்து கிடந்த மனுஷன் செத்த உடனே இன்னொரு மருமகா போட்டி போட்டு அவனும் காசை கொண்டு வந்து. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அந்த இடத்தை பிரிச்சுக்கிறதுக்கு. நான் கேட்கிறேன், ஒரு கேள்வி, தப்பா எடுக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ற மனசுல, ஆண்டவரே, இந்த பெரியவரை இவர்கள் எப்படியெல்லாம் கவனித்தார்களோ அதை விட மேலாக இவரை ஆசீர்வதி. இவருக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் பல ப்ரமோஷனாக இவர்களுக்கு வரட்டும். நான் உண்மையிலே அந்த நேரத்தில் அவங்க செத்துட்டார்னு சொன்ன உடனே நான் இப்படிதான் ஜெபம் பண்ணேன். தப்பா? தப்பா? நான் என் ஜெபம் இப்படிதான் இருந்துச்சு. நான் உண்மையை சொல்றேன், ஆண்டவரே, அந்த அப்பாவுக்கு என்னெல்லாம் இவங்க செஞ்சாங்களோ அதெல்லாம் பல மடங்கு இவங்களுக்கு கிடைக்கட்டும், கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏன் தெரியுமா? அவர் எல்லாத்தையும் கணக்கில் வைத்திருக்கிறார். கை தட்டுங்க. நீங்க நினைக்க கூடாது ஆண்டவருக்கு கணக்கு தெரியாது, அவர் கால்குலேட்டர் தப்பாவே ஓடும் நினைக்காதீங்க. மன்னிப்பதிலும் அவர் வல்லவர், தண்டிப்பதிலும் அவர் வல்லவர். ஆமென். சொல்லுங்க. 1000 10,000 தாளந்து வாங்கினவனை மன்னிச்சாரா? மன்னிச்சாரு. 10,000 தாளந்து கடன் பட்டவனை மன்னிச்சாரா? முதல்ல மன்னிச்சாருல்ல. முதல்ல என்ன செஞ்சாரு? கடவுள் அந்த இடத்துல அழகா காமிக்காரு. தலைவன் என்ன செஞ்சாரு? அவன் கண்ணீர் விட்டு அழுத உடனே அவன் மன்னிச்சுட்டாரு. ஆனா வெளியே போனவன் என்ன பண்ணா? 100 தாளந்து வாங்கின ஒருத்தன் சங்க பிடிச்சி நெரிச்சான். இப்ப அவர் சொன்னார், பழைய ரெக்கார்டு மூணு ரெக்கார்ட திரும்ப திருப்பு தூக்கு அவனை. அழகான வார்த்தை சொன்னா தெரியுமா? நான் உனக்கு இரக்கம் காட்டினது போல் நீ அவனுக்கு என்ன செய்யல. அதனால என்ன பண்ணு, இனிமே உனக்கு நோ மன்னிப்பு, மன்னிப்புக்கு இடமே இல்ல. நல்லா கவனிக்கணும். நீங்க செய்யற எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்குங்க. ஆண்டவர் எல்லா ரெக்கார்டையும் மறைச்சிட்டாரு நினைச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட பதில் இருக்கிறது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் நம்ம ஒரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு போக முடியாது. வீட்டுல எல்லாம் வயசானவங்க இருந்தாங்கன்னா நல்ல கவனிங்க.
உங்க அப்பாவோ அம்மாவோ ஏண்டா இவனை பெத்தேன் அப்படின்னு ஒருவேளை அவ கண்ணில் கண்ணீர் வந்துட்டுனா அந்த கண்ணீரை தோற்பையில சேர்த்து வைத்து அந்த கண்ணீர் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் விடாதபடி பற்றி பிடிக்கும். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்ககிட்ட, உன் தகப்பனையும் தாயை அள வச்சிடாத. உன் தகப்பனையும் தாயையும் நீ கண்ணீர் வடிக்க வச்சிடாத. உன் தாயின் கண்ணீர், தாயின் சாபம், தந்தையின் சாபம், இதெல்லாம் விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கதவுகள் திறந்திருக்கலாம், கடவுளின் இருதயம் திறக்காது. கோயில் கதவு திறந்து, ஆனால் உங்களுக்கு பிரயாசத்தம் கிடைக்குமா? இங்க இருக்கிற உங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க. பெரியவங்க கொஞ்சம் பேர் உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிருப்பாங்க. நீங்க லேச இன்னைக்கு வர அதை நினைச்சு வருத்தப்படாதவங்க யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் காப்பாத்திருக்கலாமோ, கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கலாமோ, கொஞ்சம் கூட்டு போயிருக்கலாமோ, கொஞ்சம் அன்பா பேசியிருக்கலாமோ? ஒவ்வொரு நாளும் இது வதைத்துக் கொண்டே இருக்கும். இங்க இருக்கிற இளைஞர்கள் இளம்பெண்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன், உங்க அப்பா அம்மாவோட நல்லா விசாரிங்க, உங்க அப்பா அம்மாவோட நல்லா கவனிங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பாவது போன் பண்ணி இல்ல பக்கத்துல கூப்பிட்டு விசாரிங்க. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. நிச்சயமாய் அந்த ஆசீர் உங்கள் மீதும் உங்கள் வருங்கால சந்நிதிகள் மேல் இருக்கும். கடவுள் உங்களை பழுதடையாமல், உங்கள் கால் இடராமல் காப்பாற்றுவார். காப்பாற்றுவாரா? நீ செய்ததை உன் பிள்ளைங்க உனக்கு செய்வாங்க. நீ என்ன செய்தையோ அதை உனக்கு செய்ய. 3 காரியத்தை சொல்லி முடிப்போம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல மீட்பு வேணும். வாழ்வின் வழி அறியணுமா? மீட்புக்குள்ள வா. 2வது, பரிசுத்தம் உள்ள தேவனை தேடி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு. 3வது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய திருவுளத்தின்படி வாழ்ந்து பார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வல்லவரே ஆராதனை, ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரியோ. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் ஒரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. இசையா நீர் போதும் என் வாழ்விலே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரியோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் மத்தியிலே வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாய் தேவாதி தேவனாய் இருக்கிற நம் கடவுளாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இவர் மட்டுமே இருக்கின்றவராக இருக்கின்றவர். உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள்
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவர். இவரை நோக்கி நம் கண்களை பதிய வைப்போம். பவுல் சொல்லுவது போல கடந்ததை மறந்துவிட்டு கண் முன்பாக இயேசுவை நிறுத்தி நாம் பெற வேண்டிய ஒப்பற்ற இந்த நீதியுள்ள அரசருக்கு முன்பாக நிற்கும் நாளில் நமக்கு ஒரு நிலை வாழ்வு இருக்கிறது. எனக்கான விசுவாசத்தின் ஓட்டத்திலே ஒரு ஜீவ கிரீடம் இருக்கிறது என்பதை நம் வாழ்வில் நம்பும்படி இவரை நோக்கி பார்ப்போம். சங்கீதம் 34:5 வாசிக்கிறோம், அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியினால் மிளிர்ந்தனர், அவர்களுடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இப்பொழுது இயேசுவை உற்று பார். நண்பனே, சகோதரியே, சகோதரனே, செல்வத்தை உற்று நோக்கின ஒரு அறிவியலி நான் என்ன செய்வேன், என் களஞ்சியத்தை இடிப்பேன், பெரிதாக கட்டுவேன், எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பேன், என் மனமே பல்லாண்டுகளுக்கு தேவையானது உனக்கு இருக்கிறது, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்பேன் என்றான். ஆண்டவர் சொன்னார், அறிவிலியே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு போய்விடுமே. நீ சேர்த்து வைத்தவையெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? பரிதாபமாய் அவன் செல்வம் அவனுக்கு பயனில்லாமல் முடிந்தது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். ஆப்பிள் ஐபோனுடைய உரிமையாளர் ஸ்டீவ் ஜாப்சன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சாதித்து விட்டேன் என்று நினைத்து ஒரு நாள் கண் திறந்த பொழுது ஒரு மருத்துவ அறையிலே அசைவில்லாத நிலையில் இருந்தாராம். தான் விடுதலை அடைய வேண்டும், வெளியே செல்ல வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்தாராம். மருத்துவர்கள் சொன்னார்கள், அது ஒன்றும் நடக்காது. முடிவிலே அந்த மனிதன், ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் என்னுடைய நாவிலே பட வேண்டும், மிகுந்த தாகத்தோடு இருக்கிறேன் என்று கதறினாராம். மருத்துவர்கள் சொன்னார்களாம், உங்களுக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஒரு துளி தண்ணீர் கூட உங்கள் நாவிலே பட முடியாது. அவர் சொல்லுகிறார், என் செல்வத்தையும் அறிவையும் என் ஸ்தானத்தையும் வைத்து நான் மரணத்தை ஜெயிக்க நினைத்தேன். ஆனால் என் செல்வம் தோற்றது, அறிவு தோற்றது, செல்வாக்கு தோற்றது, என்னுடைய மேன்மையான உலக காரியங்கள் தோற்றது, மரணம் ஜெயித்தது. நீங்கள் எதை கொண்டு உங்கள் வாழ்வை அடைய விரும்புகிறீர்கள்? எதை கொண்டு கடவுளுக்கு முன்பாக நீங்கள் சரிகட்ட நினைக்கிறீர்கள்? சிந்தியுங்கள். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை அவன் இழந்து போனால் அந்த ஆன்மாவிற்கு ஈடாக அவன் எதை கொடுக்க முடியும்? நற்கருணை ஆண்டவர் நம் நடுவிலே வர இருக்கிறார். ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் பாவத்தின் அழிவிலிருந்து, படுகுழியிலிருந்து மீட்கப்பட வேண்டும். நற்கருணையில் வீற்றிருக்கிற உம்மை நாங்கள் விசுவசித்து நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். கண்ணீரோடு ஜெபிப்போம். வியாதிகள், வருத்தங்கள், துன்ப துயரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தருகிற இயேசு நம் நடுவிலே வருகிறார். இயேசுவே, இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் நோய்கள் எல்லாம் நீங்கிடுமே. இயேசுவே, இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் நோய்கள் எல்லாம்
நீங்கிடுமே. இயேசுவே இயேசுவே நீ தொட்டால் போதோ என் நோய்கள் எல்லாம் நீங்கிடுமே. சேர்ந்து பாடுவோம். இயேசுவே இயேசுவே நீ தொட்டால் போதும் என் நோய்கள் எல்லாம் நீங்கிடுமே. கண்ணீரோடு இயேசுவே இயேசுவே நீ தொட்டால் போதும் என் நோய்கள் எல்லாம் நீங்கிடுமே. பாவியான பெண் பாதம் விழுந்தாள், பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தாள். பாவியான பெண் பாதத்தில் விழுந்தாள், பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தாள். இயேசுவே இயேசுவே நீ தொட்டால் போதும் என் நோய்கள் நீங்கிடுமே. இயேசுவே இயேசுவே தொட்டால் போதும் என் நோய்கள் நீங்கிடுமே. தொழுநோயாளி உம்மாதத்தில் ஆண்டவரே என்னை தொடும் என்று வேண்டினான். தொழுநோயாளி உம் பாதத்தில் ஆண்டவரே என்னை தொடும் என்று வேண்டினான். மனதுருகி நீ கரம் நீட்டி நீ, மனதுருகி நீ கரம் நீட்டி நீ, நோய் நீங்கி நலமடைந்தார், நோய் நீங்கி நலமடைந்தார். இயேசுவே இயேசுவே நீ தொட்டால் போதும் என் நோய்கள் நீங்கிடுமே. இயேசுவே இயேசுவே தொட்டால் போதும். யாக்கோபின் தேவன் இம்மானுவேலன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா